I made this corn capsicum biryani and I like this recipe so much. You will also love this biryani. 2 அழகு பாஸ்மதி ரைஸ் எடுத்து கழுவி ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கலாம். காஞ்ச உடனே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்த பிறகு இப்போ பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 1, பிரிஞ்சி இலை 2, சோம்பு சிறிதளவு, இது எல்லாத்தையும் நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி பொடியை அரிஞ்சு வச்சுருக்கேன். இது 2 ஆழாக்கு தான் செய்கிறேன் நான், இல்லை 2 தக்காளி கூட போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம பொடி அரிஞ்சது எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுத்துட்டோம். இது வதங்கின பிறகு நம்ம கேப்சிகம், கார்ன் இதெல்லாம் அலசி எடுத்து வச்சுக்கலாம். கேப்சிகம் போட்டுட்ட பிறகு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு, கேப்சிகம் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கினாக்கா இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். கார்ன் சேர்த்துக்கலாம். 1 கப் கார்ன் சேர்த்துருக்கேன் நான். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ரைஸையும் சேர்த்துக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், நம்ம பச்சை மிளகாய் சேர்க்கல, கரம் மசாலா 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி அதிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம ஊற வச்ச அரிசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியை சேர்த்துக்க போகிறோம். ஊற வச்சு செஞ்சோம்னா நல்லா தனியாக ஒட்டாமல் நல்லா வரும், நல்லாவும் வெந்திருக்கும். எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். அப்புறம் இதுக்கு 1 கப்பு அரிசி எடுத்தோம்னா 2 கப் தண்ணி ஊற்றணும். ரொம்ப நெட்டாக வேணும்னா 1.5 கப் தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 2 அழகுக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை செய்ய போகிறோம். நான் புதினா சேர்க்கல, அதுக்கு பதில் கொத்தமல்லி சேர்த்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா புதினா சேர்த்துக்கலாம். அது நம்ம சில பேர் இந்த புதினா ஸ்மெல் பிடிக்காதவங்க கொத்தமல்லி சேர்த்து செஞ்சுக்கலாம். எல்லாம் வதக்கியாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சுக்க போகிறோம். நான் குக்கரில் இதில் வேக வைக்கல, சும்மா மூடி தான் வேக வச்சேன். இது எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் தான் செஞ்சுருக்கேன். மூடி வச்சாச்சு. பாருங்க, பழன்னு வெந்திருக்கு. இதுதான் பதம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு திறந்தோம்னா நல்லா உதிரியாக நல்லா வந்திருக்கும். பாருங்கள், நல்லா வந்திருக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இந்த பிரியாணி எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த கார்ன் கேப்சிகம் பிரியாணி ரொம்ப ருசியானது. பார்த்ததுக்கு நன்றி.